ப்ரீவியஸ் வீடியோவில் வீடியோ ட்ராக்கிங் அப்புறம் ரொட்டோஸ்கோப்பிங் எப்படி பண்ணுறோன்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கேமரா ட்ராக்கிங் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக் யூஐ பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம விசிபிலிட்டியோட யூசேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த விசிபிலிட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோ ஃபோட்டேஜில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ப்ளே பேக் பண்ணி பார்க்கும்போது தேவையில்லாத ஒரு எலமெண்ட்ஸ் ஏதாச்சும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜோ அது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் இந்த ஐகான் மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னே அது டிஸப்பியர் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் ப்ளே பேக் பண்ணிவிட்டு ஓகே கரெக்டாக இருக்குன்னப்போ நீங்கள் அதை திருப்பி அன்செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது விசிபிளாக இருக்கும். ஓகே, விசிபிலிட்டி யூசேஜ் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம கேமரா ட்ராக்கிங்குள்ளே போயிடலாம். கேமரா ட்ராக்கிங்கிறது வந்து உங்களோட ஃபோட்டோஸோட கேமரா மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ நீங்கள் வந்து அதை ட்ராக்கர் பாயிண்ட்டெல்லாம் செட் பண்ணி அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு 3D ஆப்ஜெக்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது அதே இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் மேனுவலாக வந்து ஒரு தடவை ட்ராக்கிங் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட்டு நான் இப்போ ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ என்னோட பேஸ் ஃபோட்டேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக் கேமரான்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டைம்லைன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 2 ட்ராக் பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ இதை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அனலைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா ஃப்ரேம்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃப்ரேம்ஸ்க்கு மேலே வந்து 3000 ஃப்ரேம்ஸ்க்கு மேலே வந்து நம்மளுக்கு சாம்பிள் எடுக்குது. இது காரணம் வந்து வீடியோ ஃபோட்டேஜை ஃபுல்லாக எடுக்குது அது. ஸோ நம்ம வீடியோட டைம்லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் தான், பட் வந்து அது ஃபுல் வீடியோவையும் ட்ராக் பண்ணுது. நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ அது ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோ கட் பண்ணுறதுக்கு நீங்கள் Ctrl+Shift+D கொடுத்தீங்கன்னா போதும், வீடியோ கட் ஆகிடும். ரிமைனிங் ஃபோட்டேஜை டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு 10 செகண்டே போதும். ஸோ நீங்கள் வந்து மேலே வந்து திருப்பி அனலைஸ்னு கொடுங்க. அனலைஸ்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு அது எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 299 ஃப்ரேம்ஸ் தான் இருக்குது. ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த உங்களுக்கு ரிசால்வ் ஆனதுக்கப்புறம் ட்ராக்கர் பாயிண்ட்ஸ்லாம் ரெண்டர் ஆகிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கர்சரை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்தமாரி ஒரு பாயிண்ட் காட்டும். நீங்கள் ஜஸ்ட் என்ன செய்யுங்க, லெஃப்ட் கிளிக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் மாரி ட்ரா பண்ணுங்கள், எதுலேருந்து எது வரைக்கும் வேணுமோ. என்னோடய கேஸில் வந்து நான் வந்து அந்த ரோடு ஃபுல்லாகவே ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்தமாரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் டெக்ஸ்ட் அண்ட் கேமரா இருக்கும், சாலிட் நிறையா இருக்கும். ஸோ என்னோடய கேஸில் வந்து நான் டெக்ஸ்ட் மட்டும் வச்சா போதும். இப்போ இந்த ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்ட் வந்து நான் இப்போ நேம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராக்கிங்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது கீழே இருக்கிற அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ரொட்டேஷன், ஒய் ரொட்டேஷன், ஜெட் ரொட்டேஷன் அதெல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னென்ன டேரெக்ஷனில் வேணுமோ உங்களோட ஃபோட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி. அது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய டைம்லைனில் வந்து நான் இதை கீழே எடுத்துக்கிறேன், ரோட்டோஸ்கோப் பண்ண வீடியோக்கு கீழே. ஸோ வந்து அந்த பர்சன் மேலே வந்துடுவார், ட்ராக்கிங் வந்து கீழே இருக்கும். இதுதான் கேமரா ட்ராக்கிங்கோட யூசேஜ். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வீடியோ ஃபார்மேட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம வெப் ப்ரௌசர்ஸ் வந்து நிறைய வீடியோ டவுன்லோட் பண்ணுவோம், பட் அது வந்து ப்ரீமியர் ப்ரோலையோ இல்லை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் சப்போர்ட் ஆகாது. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் குரோமில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த சப்போர்ட் பார்க்காத ஃபார்மேட்டை டைப் பண்ணிவிட்டு 2MP4 அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த க்ளவுட் கன்வெர்ட்டர் இந்த வெப்சைட் நான் ரொம்ப சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களோட வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ட்ராக் பண்ணி உங்களோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஐகான் எடுத்துன்னு வந்து ப்ராஜெக்ட் பேனலில் போட்டுருங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோட்டோஸ் வந்துருச்சு. ஸோ இந்த ஃபோட்டேஜுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதோட ஐயை ட்ராக் பண்ணி ஐ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு புது காம்போசிஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ரெசல்யூஷனோ எஃபிஎஸ்ஸையும் மேட்ச் பண்ணிக்கிறேன். நம்ம ட்ராக் பண்ணுறோன்றப்ப கண்டிப்பாக இது ரொம்பவே மேண்டிட்டரியான ஒரு விஷயம். ஸோ அது கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஓகே, எங்கே இருக்குது அந்த வீடியோ? இதோ இருக்குது. ஸோ இந்த வீடியோ எடுத்து வந்து என்னோடய டைம்லைனில் ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோ வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து இவரோட ஐயை தான் ட்ராக் பண்ண போகிறோம். ஃபோட்டேஜ் ரொம்ப கேவலமாக இருக்கும், காரணம் ரெசல்யூஷன் வந்து ஃபுல்லில் இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இவரோட ஐயை வந்து ட்ராக் பண்ணணும். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போ ஐ ட்ராக்கருக்கு 2 நல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆகணும். நம்ம ஒன்ஸ் ட்ராக் பண்ணுறனாலே வந்து நம்ம ஒரு நல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். என்னோடய டைம்லைன் வந்து எனக்கு இது வரைக்கும் போதும், நான் இதை வரைக்கும் க்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டைம்லைனில் வந்துட்டு நான் ஒரு ரைட் கிளிக் பண்ணி ஒரு 2 நல்ல ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம 2 ஐயும் ட்ராக் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நல்ல ஆப்ஜெக்ட் வந்து 1 க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நியூக்கு போய்ட்டு இன்னொரு நல்ல ஆப்ஜெக்ட் 2. ஓகே, இப்போ என்னோடய 1 வந்து லெஃப்ட் ஐயும் நல்ல ஆப்ஜெக்ட் 2 வந்து ரைட் ஐயுமா செட் பண்ணிப்பேன். என்னோடய மெயின் ஃபோட்டேஜ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் மோஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ட்ராக் பாயிண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ரைட் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். கரெக்டாக வந்து உங்களோட ஐரிஸை கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க.
இப்போ 2 பாயிண்ட்டுமே வந்து ஐ ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ அதை தாண்டி போக தேவையில்ல. ஒன்ஸ் நீங்கள் இதுமாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அது வந்து ஐயை ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். இப்போ வந்து நான் எடிட் டார்கெட் கொடுத்து நல் ஆப்ஜெக்ட் 2ன்னு செட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என்னோடய ரைட் ஐ வந்து நல் ஆப்ஜெக்ட் 2 என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து அனலைஸ்னு கொடுக்குறேன். ஸோ அனலைஸ்னு கொடுத்தோன்னே இது வந்து ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ ட்ராக்கிங் டேட்டாஸ் வந்தாச்சு. அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். இதே சேம் ஸ்டெப் வந்து நம்ம லெஃப்ட் ஐக்குமே பண்ணுவோம். ஸோ பேஸ் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் மோஷனு, இப்போ ட்ராக்கர் 2ன்னு ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ட்ராக்கர் 2 வந்து நம்ம லெஃப்ட் ஐயில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கும் வந்து நம்ம நல் ஆப்ஜெக்ட் 1ன்னு அசைன் பண்ணால் போதும். இப்போ கரெக்டாக ஃபிட் ஆகிற மாரி வச்சுட்டு நல் ஆப்ஜெக்ட் 1 அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் வச்சுட்டு திருப்பி அனலைஸ் கொடுங்க. இது 6 வரைக்கும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நான் கொஞ்சம் ரஷ் பண்ணுறதுனால நான் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணல. பட் இன்கேஸ் சரியாக ட்ராக் ஆகலைன்னா கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அனலைஸ் கொடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி அது அட்ஜஸ்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம 2 நல் ஆப்ஜெக்ட்டுமே வந்து நம்ம ஐக்கு ட்ராக் பண்ணியாச்சு. அதோட டேட்டா எல்லாமே இதில் இருக்குது. இப்போ நான் ஒரு ஷேப் லேயர் எடுத்துக்கிறேன். அந்த ஷேப் லேயர் எடுத்துகிட்டு மேபி உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது என்னோடய கேஸில் ஒரு டார்க் ப்ளூ அந்தமாரி ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணுறேன். எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி. இப்போ இதோட விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் விசிபிலிட்டி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பென் டூல் நான் ஒன்று எடுத்துக்கிறேன். பிகாஸ் வந்து இப்போ என்னோடய ஷேப் லேயர் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பென் டூல் எடுத்து என்னோடய ரைட் ஐக்கு வந்து நான் ட்ரா பண்ணுறேன். பிகாஸ் ஃபஸ்ட் நம்ம அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் வந்து இந்தமாரி ட்ரா பண்ணும்போது உங்களோட பென் டூல் நீங்கள் வந்து எந்த பாயிண்ட்டில் வைக்கிறீங்களோ, ஒருவேளை அது கர்வாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இந்தமாரி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லெஃப்ட் கிளிக்கை ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கர்வாக காட்டும். ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, அதோட பேரண்ட் லிங்க் எடுத்துன்னு வந்து நல் ஆப்ஜெக்ட் 2க்கு ட்ராக்கர் டேட்டா வந்து நம்ம நல் 2ல் தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம பேரண்ட் லிங்க் எடுத்துன்னு வந்து அதில் வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஐ கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ ப்ளேபேக் பண்ணி பார்த்தா தெரியுது, ரொம்பவே நல்லா ட்ராக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதோட ஐயில் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணோன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லேயர் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நம்ம கிரேடியன்ட் ஓவர்லேன்னு ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஷேப் லேயரோட ப்ராப்பர்ட்டிஸில் லேயர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஓவர்லே ஆப்ஷனுக்கு போய்ட்டு நீங்கள் இந்த ஸ்டைல் வந்து ரேடியலுக்கு மாற்றிக்கோங்க. பிகாஸ் வந்து நம்ம இந்த ரேடியல் எஃபெக்ட் தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஐ மாரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இதில் நம்ம போய்ட்டு கலர் வந்து நீங்கள் எடிட் கலர் கொடுத்து, சின்ஸ் இது வந்து ஒரு கிரேடியன்ட்னால நம்ம வந்து 2 கலர்ஸ் ஆட் பண்ண முடியும். இப்போ என்னோடய கேஸில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கலர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ளூவோ இல்லை ஒரு பிளாக்கோ அந்தமாரி 2 டிஃப்ரெண்ட்டான கான்ட்ராஸ்டான ஒரு கலர் கொடுத்தோன்னா வந்து எனக்கு டிஃப்ரென்ஷியேட் நல்லா காட்டும். ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கிரேடியன்ட் ஓவர்லேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வந்து நீங்கள் அதை ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ரவுண்ட்னஸோட சைஸ் வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட லேயரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி லேயர் ஸ்டைல்ஸில் போய்ட்டு இன்னர் ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரியலிசம் ஆக்சுவலி ஆட் ஆகும். இப்போ லேயர் ஸ்டைலில் போய்ட்டு இன்னர் ஷேடோன்னு இருக்கும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒப்பாசிட்டி இருக்கும். நீங்கள் அதை எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இன்னர் ஷேடோ வந்து டிஃபர் ஆகும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒப்பாசிட்டி கிரேடியன்ட் ஓவர்லே உங்களுக்கு செட்டிங்ஸோட நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைடான ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஆக்சுவலி ஃபோட்டேஜ் பார்க்க கொஞ்சம் க்ரீப்பியாக தான் இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காட்டணுன்றதுக்காக தான் காமிச்சிட்டு இருக்கேன். இந்தமாரி நீங்கள் எந்த ஃபோட்டேஜுக்கு வேணால் ஒரு ஐ ரீப்ளேஸ் பண்ணலாம். என்னோட கேஸில் வந்து இப்போ நான் ரைட் ஐ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் அந்த ரைட் ஐக்கு யூஸ் பண்ண அந்த ஐ இருக்குல்ல, ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய கேபிளில் கண்ட்ரோல் டி கொடுத்தனா அது வந்து டூப்ளிகேட் ஆகிடுச்சு. இப்போ அதோட பேரண்ட் லிங்க் வந்து நான் நல்ல 1க்கோ 2 3க்கோ கொடுத்துக்கிறேன். இப்போ அது வந்து என்னோடய லெஃப்ட் ஐக்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் நான் அதை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் ஐக்கு வச்சிட்டேன். அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை ப்ளேபேக் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ டைம் லைனில் ஃபஸ்ட்டு வந்துடுங்க, கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ஐயுமே ட்ராக் ஆகிடுச்சு. லெஃப்ட் ஐ வந்து அந்தளவுக்கு ட்ராக் ஆகலை, பிகாஸ் அது வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கேவலமாக இருக்கிறதுனால. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஐயை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோ நான் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆப்ஷன் போயிட்டு எக்ஸ்போர்ட்டில் ஆட் டு ரெண்டர் கியூ இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு AVIF ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும் ஃபைலு. இன்கேஸ் வந்து பட் இந்த ஃபார்மேட் வந்து ரொம்பவே சைஸ் பெருசாகவும் அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். பட் உங்களுக்கு டிசைடான ஒரு ஃபார்மேட்டில் ரெண்டர் பண்ணோன்னா அதுக்கு நான் ஒரு வே சொல்கிறேன். இது வந்து ஒரு டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு மெத்தடு. ஸோ நம்ம டிசைடான ஒரு ஃபார்மேட்டில் எப்படி ரெண்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஒன்ஸ் உங்கள் ஃபோட்டேஜ் வந்து நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களோட காம்போசிஷன் வந்து ஒரு தடவை ப்ளேபேக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அந்த காம்போசிஷன் சொல்லிட்டு ஒரு நேம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய காம்போசிஷன் 4 அது மாதிரி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் காம்போசிஷன் இன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு காம்போசிஷனில் போனீங்கன்னா ஆட் டு மீடியா என்கோடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மீடியா என்கோடர் ஓப்பன் ஆகிடும். இன்கேஸ் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் க்ரியேட்டிவ் க்ளவுட்ஸில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஃபார்மேட்ஸ் இருக்குன்னு. உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மேட்ச் சோர்ஸ் ஹைபிரிட் ரேட் இருக்குது. ஒருவேளை யூடியூப் வீடியோஸ்னால் அதுக்குமே ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டெஸ்டினேஷன் ஃபோல்டர் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ என்னோடய எல்லா ரெண்டரை வந்து நான் ஹார்ட் டிஸ்கில் தான் ரெண்டர் பண்ணுவேன். ஸோ ரெண்டரில் போய்ட்டு ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் comp41 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ அங்கே மேலே இருக்கிற அந்த ப்ளஸ் ஐக்கான் அந்த ரன் ஐக்கானை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டர் ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் ரெண்டர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டெஸ்டினேஷனில் இருக்குது. நீங்கள் வீடியோ ப்ளேபேக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் மீடியா என்கோடரோட யூசேஜ். ஹோப் இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டுட்டோரியல் சீரிஸில் ஃபுல்லாகவே நம்ம பேசிக்கான யூஐ இன்டர்ஃபேஸு மற்ற எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரீல்ஸில் பார்க்குற எஃபெக்ட்ஸு இல்லைனா நீங்கள் ஒரு கமர்ஷியலில் பார்க்குற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாண்டர்டான வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே வந்து இந்த டுட்டோரியல் சீரிஸ் கீழே வரும். ஸோ நான் மற்ற எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸோட டுட்டோரியல் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஒருவேளை நான் அதை அப்லோட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு வந்து இங்கே காட்டும். இன்கேஸ் வரலனா வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாகவே நான் அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.